நான் இன்னைக்கு நல்ல ஒரு மீல் சாப்பிடலாம்னு வந்திருக்கேன். என்ன கடைன்னு பாத்தீங்கன்னா மணி உணவகம். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேரு வந்துடுறாங்க கஸ்டமர். என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் பெரும்பாலும் இங்கதான் வந்து சாப்பிடுறோம். நாங்க மீன் குழம்பு, சாம்பார், ரசம், கீரை, முட்டை தொக்கு. உங்க கடைக்கு வந்தா சாப்பாடு இல்லன்னு இருக்காது, வச்சு கடை கடை எடுத்து வந்துருவாங்க. அதுக்குள்ள ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. வெயில்ல மேக்கப் போட்டு வந்து வீடியோ எடுக்கிறது எப்பா முடியல. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேங்க. நான் இன்னைக்கு நல்ல ஒரு மீல் சாப்பிடலாம்னு வந்திருக்கேன். இந்த கடையில வந்து வெரைட்டி மீல்ஸும் இருக்கும், மீன் குழம்பு சாப்பாடும் இருக்கும், அன்லிமிட்டடா குடுக்குறாங்க. என்ன கடைன்னு பாத்தீங்கன்னா மணி உணவகம். இது வந்து கோயம்பேடுல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஜெய் பார்க்கு வெளியிலேயே இருக்கும். எப்பவும் போல நம்ம மக்கள் கிட்டயும் பேசலாம். ஓனரும் பேசலன்னு சொல்லிருக்காங்க. வாங்க ஒரு புடி புடிச்சிடலாம். இந்த சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. நீங்க இங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. நல்லா இருக்குது. உண்மையாலுமே சொல்றேன், நல்லா இருக்குது. நல்ல தரமான சாப்பாடா இருக்குது வீட்டு சாப்பாடு. நீங்க வந்து சாப்பிடுங்க. எவ்வளவு நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு 5 மாசமா சாப்பிடுறேன். நல்லாதான் இருக்குது. அண்ணா எங்க இருந்தாலும் இங்க வந்துடுவேன். லீவ் விட்டாதான் எனக்கு கஷ்டம். அந்த பொண்ணு லீவ் வந்துச்சுன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். சரி, நான் சொல்லிடுறேன், லீவே எடுக்காதீங்க அப்படின்னு. வெயில்லாம் எப்படிக்கா இருக்கு? ரொம்ப ஓவரா இருக்குது. அதனால இந்த பொண்ணு கீரை, தயிர், லெமன் ரைஸ், வெஜிடேரியனு எல்லாமே போடுது. வெயிலுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு கிடைக்குதுங்க. நல்லா சுத்தமாவும் இருக்குது. 12:30 இருந்து 2 மணி வரைக்கும் உள்ள வந்துடணும். ஏன்னா இங்க நிறைய வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேரு வந்துடுறாங்க கஸ்டமர். எனக்கு இங்க கம்மியா விலைக்கு தராங்க. நீங்க இந்த வேலை செய்யறதுனால எனக்கு கம்மியா தராங்க. இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தாலே இங்க வந்து ஆமா கொஞ்சம் கம்மியா தருவாங்க. சாப்பாடும் நல்லா கேட்டு தருவாங்க. சாப்பாடும் நல்லா வயிறு ஃபுல்லா போட்டு அனுப்போம். நீங்க இப்ப சாப்பிடுறது சாயங்காலம் வரைக்கும் தாங்கும்ல? 2வது வாட்டி கேட்டா கூட தருவோம். ஆனா அது ஃபர்ஸ்டே நிறைய போட்டுரும். நான் கேட்க மாட்டேன். என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் பெரும்பாலும் இங்கதான் வந்து சாப்பிடுறோம். நாங்க நீங்க தான் சாப்பிடுறீங்களா? முதல்ல வரல, சாப்பிடுறேன். நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. வீட்டு குழம்பு மாதிரி நல்லா வைக்கிறாங்க. டேஸ்ட் வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கு. நீங்க எங்க இருந்து நான் வரீங்க? நான் வந்து வேப்பம்பட்டு வந்து வரேன். ஷூட்டிங் போனோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். எனக்கு சொந்த ஊர் வந்து காரைக்கால் மாவட்டம். நான் வந்து கேட்டரிங் வேலைக்காக இங்கே வந்திருந்தேன். வந்ததுக்கப்போ இவங்க எனக்கு பழக்கமானாங்க டிஃபன் கடையில். அப்படியே 2 கடையிலையும் அவங்க கூட ஜாயின் பண்ணி ஒரு 2-3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் டைம் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இல்லாம கேட்டரிங் போயிடுவேன். இதை தவிர கேட்டரிங் வேலைக்கும் போவேன். கேட்டரிங் இந்த இடத்துல எவ்வளவு நாளா கடை போட்டு? 7 வருஷமா போடுறோம். என்ன டைமிங் இருக்கும்க்கா கடை? 12:30 வருவோம்பா. 12:00 இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கும். இது கரெக்டா லொகேஷன் எங்க வரும் சொல்லுங்க? இது கோயம்பேடு ஜெய்நகர் பார்க் மெயின். சரிக்கா, என்னெல்லாம் கிடைக்கும் உங்க கடையில? மீன் குழம்பு, சாம்பார், ரசம், கீரை, முட்டை தொக்கு, அப்புறம் சாப்பாடு இருக்கு. லெமன் ரைஸ், தயிர் சாதம் இருக்கும். எப்பயுமே வறுத்த மீன் இருக்கும். கீரை ஸ்பெஷலா இருக்கும் எப்பயுமே. ஓகே, டெய்லியுமே கீரை இருக்கும். சாப்பாடு ரேட் எவ்வளவுக்கா? பார்சல்னா 70 ரூபாய், சாப்பிட்டா 60 ரூபாய் தான். அன்லிமிட்டட். ஓகே, அன்லிமிட்டடா 60 ரூபாய்க்கு. சைடிஷோட ரேட்ல என்ன வரும்? மீன் வந்து அன்னைக்கு ரேட்டை பொறுத்து 20 ரூபாய், 25 ரூபாய் அப்படி போடுவோம். முட்டை தொக்கு 20 ரூபாய். ஃபர்ஸ்ட் 15 ரூபாய் போட்டுருந்தோம். இப்ப முட்டை விலை ஏறனால 20 ரூபாய் போட்டோம். இன்னைக்கு குடுக்குற மீனோட ரேட் எவ்வளவுக்கா? இன்னைக்கு 25 ரூபாய். 25 ரூபாய். என்ன மீன்? கிழங்கா மீன். கிழங்கா இருக்கு. அப்புறம் வவால் மீன் இருக்கு. வெரைட்டி ரைஸோட ரேட் 40 ரூபாய். லெமன் ரைஸ், தயிர் சாதம் எல்லாமே எப்படிக்கா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்க? அம்மா செய்வாங்க வீட்டுல. அப்பா இல்ல, அதனால அம்மாவே செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவேன். வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க, நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க. எல்லாமே அவங்கதான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்கதான் செய்வாங்க. சரி, சேல்ஸ் மட்டும் தான் நம்ம. இங்க வந்து ஸ்பெஷல் அப்படின்னா மீன் குழம்பு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் மீன் குழம்பு, கீரை கீரை மீன் குழம்பாதான் எல்லாருமே வருவாங்க. இந்த கடை போடணும்னு எப்படிக்கா, யாருக்கு ஐடியா தோணுச்சு? தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். வீட்டுல வேற யாரும் இல்ல, நான் தங்கச்சி தான். அதுக்காக வேண்டி அப்பாவோட முடியாதவரு. சரி, வேற வேலை இல்லையே அம்மாக்கு, அவங்க குடும்பத்தை பாக்கணும்ல, அதுக்காக வேண்டி அவங்க சாப்பாடு கடை ஆரம்பிச்சிட்டாங்க. கடை ஆரம்பத்துல இருந்தே இப்ப வரைக்கும் நல்லா போகுதா? உங்களுக்கு எதுவும் இதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா போயிருந்துச்சு. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் போனதுல இருந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு கடை அவ்வளவா இல்லவே இல்ல. நீங்க பிரியாணி தான் போடுவாங்க நிறைய. அதனால போவோம். நமக்கு எத்தனை சாப்பாடு காலி ஆயிடும். எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? 4 மணி வரைக்கும் இருப்போம். 4 மணி. உங்க கடைக்கு வந்தா சாப்பாடு இல்லன்னு இருக்காது, வச்சு கடை கடை எடுத்து வந்துருவாங்க. அதுக்குள்ள போன் பண்ணி சொன்னா உடனே எடுத்துட்டு வந்துருவாங்க. எப்பவுமே சாப்பாடு இருக்கும். 4 மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடு. எப்பவுமே நம்பி வரலாம். சின்சியரா கேட்டீங்களா? எக்ஸாம் பேப்பர் எழுதுற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ எக்ஸாம் போட்டு குறைச்சா எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பயம் வந்துச்சு.
சாதாரணமா சொல்லுங்க. சிரிச்சிட்டு நீங்க எப்பவுமே சிரிப்பீங்களா? ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். மீன் குழம்பு, முட்டை தொக்கு, இது வந்து வாழைக்காய் பொரியல், மீன் வறுவல் வாங்கியிருக்கேன், அப்பளம், வவால் மீன் வாங்கியிருக்கேன், கிழங்கா மீனும் இருக்கு, வவால் மீனும் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து இது வாங்கியிருக்கேன். இது 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 25 ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட் கொடுக்குறாங்க. சாப்பாடோட விலை 60 ரூபாய். இதுல மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மெயினான ஐட்டம் பாத்தீங்கன்னா கீரை குழம்பு கொடுக்குறாங்க. எல்லாருமே கீரை குழம்பு தான் ஊத்தி ஊத்தி சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கடையோட ஸ்பெஷல். இதுக்கப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ்ல தயிர் சாதமும் லெமன் ரைஸும் இருக்கு. ரோட் சைடு கடையில பாத்தீங்கன்னா வத்தல் தான் இருக்கும், அப்பளம் எல்லாம் இருக்காது. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு அந்த அக்கா அப்பளம் குடுக்குறாங்க, நல்லா பரிமாறுறாங்களா, உபசரிக்கிற விதத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம இன்னொரு தடவை அந்த கடையை தேடி போவோம். அந்த ஒரு விஷயம் இங்க கிடைக்குங்க. மீன் குழம்புல ட்ரை பண்ணலாம். நான் எடுத்தோடனே கீரை குழம்பு போயிடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் நம்ம ப்ரொசீஜர் வைஸே போயிடலாம். நல்லா மீன் குழம்ப போட்டு பிசைஞ்சிட்டு வாழைக்காய் பொரியலோட சாப்பிடலாம். மீன் குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அப்படியே கார சாரமான மீன் குழம்புன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. யூசுவல் மெட்ராஸ் ஸ்டைல்ல தான் இருக்கு. ரோட் சைட் கடையில கிடைக்கிற மாதிரி தண்ணியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எல்லாருமே மீன் குழம்பு தான் ஊத்தி ஊத்தி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி குழம்பே வந்து காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. நான் எடுத்து வைக்க சொன்னேன். எனக்கு செம்மையா இருக்குங்க. மிளகா வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. அப்படியே கீரை வந்து பாத்தீங்கன்னா புளி போட்டு கடைஞ்சிருக்காங்க. இந்த முட்டை தொக்கூட கீரையை வச்சு ஒரு பெரிய பைட்டா போயிடலாம். பிரியாணி சாப்பிடுற எஃபெக்டுக்கு சொல்றியே கீரையா அப்படின்லாம் நீங்க திட்டாதீங்க. பெரிய பைட்டா முட்டையோட சாப்பிடலாம். வேற லெவலா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே புளி எல்லாம் போட்டு அந்த கீரையே தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சிருக்காங்க. கடைஞ்சிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சாப்பிடறதுக்கும் ஈஸியா இருக்கு. சில பேருக்கு கீரை முழுசா இருந்தா பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. அவங்க தாளிப்பு எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. பச்சை மிளகா போட்டு கடைஞ்சிருக்காங்க, கூடவே காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிருக்காங்க. அதெல்லாம் கீரை வந்து சல்லுன்னுலாம் இல்ல, கரெக்டான காரத்தோட சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த புளி போட்டு கடையும் போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது வந்து சிறுகீரை தான் கொடுத்திருக்காங்க. இந்த வரமிளகாவோட காரம் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு. இந்த இத போட்டு தாளிச்சிருக்காங்க, வடகம் போட்டு தாளிச்சிருக்காங்க. அந்த பிளேவர் செம்மையா இருக்கு. இன்னும் சாப்பிடணும் தோணுது. கொஞ்சமா வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி தொக்கோட சாப்பிடும் போது, முட்டை தொக்கு எல்லாம் சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. சாம்பார்ல அவரைக்காய், முள்ளங்கி, நூக்கல், இது மாதிரி நிறைய காய் போட்டிருக்காங்க. கேரட்டும் போட்டிருக்காங்க. இத வந்து மீன் கூடயும் அப்பளம் கூடயும் தான் ட்ரை பண்ண போறேன். மீன் வந்து நல்ல சாஃப்டா இருக்கு. வறுத்த மீன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டா தான் இருக்கும். இவங்க கிட்ட சாஃப்டா இருக்கு, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. இதோ பாருங்க, செம்மையா இருக்கு. மீன் வந்து வவால் மீன் தான் கொடுத்திருக்காங்க. நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குங்க. இந்த மீனோட ரகமா என்னன்னு தெரியல. இவ்வளவு சாஃப்டா நான் மீன் சாப்பிட்டதே கிடையாது. வறுத்தாலே ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். இவங்க வந்து பொறுமையா வெறுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சாஃப்டா இருக்கு. நம்ம சாம்பாரோட சாப்பிடலாம். சாம்பார் வந்து நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் சாம்பார் இந்த இடத்துல வந்து மைல்டா இருக்கும், காரமே இருக்காது. இந்த இடத்துல காரம், இந்த சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த காயோட பிளேவர் வந்து நல்லா இறங்கி சாம்பார்ல. அவரைக்காயோட பிளேவரும் கேரட்டோட பிளேவரும் செம்மையா இருக்கு. ஒரு மீன் வாங்கினாலே வந்து அந்த சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டுடலாம். ஃப்ளஷ் நிறைய இருக்கு. சாம்பாரோட சாப்பிடும்போது மீன் டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும். இங்க வந்து சாம்பாரும் நல்லா இருக்கு, எதுவுமே குறை சொல்ல முடியலங்க. சாம்பாரும் நல்லா இருந்தது. மீன் குழம்பு, கீரை எல்லாமே வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். எல்லாத்துலயும் போட வேண்டியதை கரெக்டா போட்டிருக்காங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. மணி வந்து ஆல்மோஸ்ட் 2:30 ஆயிடுச்சு. ஆனாலுமே இந்த இடத்துல வந்து கூட்டம் குறையில. 4 பேர் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நல்லா சாப்பாடு காலியானாலும் இருக்கிறத சாப்பிடுறாங்க. ஃபைனலா வந்து ரசம் வாங்கிட்டேன். இல்ல வேற இங்க காக்காவோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. பிளேவர் போடுறேன்னு இதுல ஏதாவது போட்டுருச்சுன்னா அதுவும். அப்பளம் மட்டும் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கேன். ரசத்தோட அப்பளம் சாப்பிடுறதா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா, அது சாப்பிட்டாதான் நானும் டெய்லி ரசம் வைக்கிறேன். இந்த ஒரு டேஸ்ட் வர மாட்டேங்குது. வேற லெவல் டேஸ்டா இருக்கு. போகும்போது அந்த சீக்ரெட் ரெசிபியை கேட்டுட்டு போனோம். பிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாமே போட்டிருக்காங்க. தட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தட்டி போடும் போது அந்த பிளேவர் அரோமா வேற மாதிரி இருக்கும். நம்ம அரைக்கிறதோட தட்டி போடுறதோட டேஸ்ட் தான் சூப்பரா இருக்கும் ரசத்தை பொறுத்த வரைக்கும்.
ரசமோட டேஸ்ட் வேற லெவல். பருப்பு ரசமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். பட் வந்து நார்மல் ரசமே இவ்ளோ டேஸ்டா இருக்கு. அப்பளத்தோட சாப்பிடும் போது அப்படியே செம்மையா இருக்கு. ஏன்னா வந்து ரசம் தான் வந்து நான் மெயினா பினிஷிங்ல சாப்பிடுவேன். டெய்லியுமே ரசம் சாப்பிடணும். அப்பதான் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும். மோர் எல்லாம் இருக்குதோ இல்லையோ, ரசம் தாங்க மெயின். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இங்க வந்து மஸ்ட் ட்ரைன்னு பாத்தீங்கன்னா சாம்பாரும் கீரையும் தாங்க. செம்மையா இருக்கு. மீன் குழம்பெல்லாம் அடிச்சு தூக்கிடுச்சு. அதோட டேஸ்ட் வேற லெவலுங்க. ஏன்னா வந்து சாம்பார்ல போடுற காயோட பிளேவர் எல்லாம் இறங்கி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில கொடுத்தாங்க. நிஜமாவே டேஸ்டுமே சூப்பரா இருந்தது. கீரையுமே மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.